இன்னைக்கு அந்த மன்னாரு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, அவன் வீட்லயும் கடையிலயும் இருக்கிற சாமான சப்ஜாட அள்ளிட்டு போட வேண்டியதான். என்ன கடை பூட்டி இருக்குது? பைனான்ஸ் கம்பெனி தான் குபுகுபுன்னு காணாம போயிடும். டீ கடையுமா? அடேங்கப்பா, மன்னாரு யானையா மாறிட்டானா? என்ன வகுத்துல எழுதி ஒட்டி இருக்குது? கடனை திருப்பி தர முடியவில்லை, யானையை வைத்துக்கொள். அட பாவி, நாமத்தை போட்டுட்டு போயிட்டானே. ஏண்டா மன்னாரு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க பக்கு இல்ல, இந்த கஜேந்திர குமாரை என் தலையில கட்டிட்டு போறியா? ஆமா, இந்த யானையை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? என்னடா ஓவரா சவுண்ட் கொடுக்குற? கிண்டல? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா பின்னால தொங்குறது தம்மா துண்டு வாளு, இத நக்கலா ஆட்டி வேற காட்டுறியா? நல்லா கேட்டுக்க, இன்னையில இருந்து நீ எனக்கு அடிமை. நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். வழக்கமா எல்லாரும் யானை முடியல மோதிரம் செஞ்சு போட்டுப்பாங்க. நான் இடுப்புக்கு அறாகவே போட்டுக்கலாம்னு இருக்கிறேன். வா, மொத்தமா சரச்சுட சொல்றேன். நடடா சலூனுக்கு, நட நடடா. வேலை வெட்டி செய்யாம வெட்டியா உட்கார்ந்து இருந்த பால ஒட்ட நறுக்கிடுவேன். நீதான் காய்கறி வாங்கிட்டு வரணும், எனக்கு கை கால விக்கி விடணும், அப்புறமா வெந்நீர் போட்டு கொடுக்கணும். எல்லாம் வெந்நீரை விட சுட சுட வருது. அட பாவி, மூத்திரமா பெஞ்ச பௌத்துக்குள்ள ஹீட்டர் வச்சிருக்கிறியா? ஐயோ, என் தோலெல்லாம் உரிஞ்சு போச்ச. குரங்க, நீ என்ன எங்கிட்டே வாலாட்டுற? உனக்கு என்ன தைரியம் இருந்தா மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் பறிச்சு தின்றுப்ப. ஐயா அதை விட்டுருங்க, என் தம்பி மாதிரியா? இது உன் தம்பியா? அதான் ஜாட அப்படியே இருக்குது. பாரு, இத நான் கட்டி போட்டு அடிக்கலன்னா மரத்தில் உள்ள பழங்கள்லாம் திருடு போனதுக்கு ஏன் பொண்டாட்டி என்ன போட்டு அடிப்பா? நான் எப்படியாவது ரோட்ல வித்த காட்டி உங்களுக்கு பணத்தை கொடுத்தேன். அதை செய் போ. குரங்க, எப்படா தப்பிச்சுக்கிட்டு வந்த? ஓஹோ, இதெல்லாம் ஓவ இல்லையா? இனிமே உன் பாட்சா பலிக்காம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ செஞ்ச இந்த உதவியை மாறுதி எதுக்கும் மறக்காது. ஓஹோ, ஆணைய அனுமானமா சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்களா? பாரா, நீ என்னோட அடிமை. வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வை, இல்ல உன் குடலை வாய் வழியா உருவிடுவேன். ஜாக்கிரதை. இது பாட்டு போற கோலம் இல்ல? அப்போ பாட்சா இங்க வந்திருக்கானா? பாட்சா, பாட்சா, பாட்சா. வரமாட்டியா? உன்னை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இரு வர. அன்னைக்கு உன்னைய முகத்துல முழிக்காதன்னு சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு தண்டனையத்தான் இப்ப அனுபவிக்கிறேன். ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, யாரோடமா பேசிட்டு இருக்க?
நம்ம பாஷா வந்திருக்கா. என்னக்கா பாஷா உன்னை பார்த்துட்டு கும்பிடுறா? அதுவா, என்ன கேட்காம வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, எப்படியோ வந்துட்டான். அதான் மன்னிப்பு கேக்குறான். அதானே பாட்சா? ஈஸ்வரி, பாவம், அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. பார்வதி உருவத்துல வந்திருக்கிறது நான் தானே. இங்க இருக்கிற மனுஷங்க யாருக்கும் தெரியல. ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்ட. பார்வதியை கொன்ன பாவிங்களை பழி வாங்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? பெரியசாமி, இன்னைக்கு கிரிக்கெட் இந்தியா விளையாடுதுப்பா. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டிவியில காட்டுறாங்கப்பா. அதெல்லாம் பணக்காரங்க பாக்குற விளையாட்டுப்பா, நம்ம மாதிரி ஏழையெல்லாம் பார்க்க முடியாது. வா. ஓஹோ, சங்கிலி அறுத்துக்கிட்டு வந்து சச்சின் சிக்ஸர் அடிக்கிறதை டிவியில பாக்குறியா? ஒரு யானைக்கு இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாது. நீ மூத்திரம் தான் அடிப்பேன்னு நினைச்சேன், விசில் கூட அடிப்பியா? தபா, நீ எனக்கு அடிமை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருப்ப. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு. பா, மூஞ்சா பாரு. என்ன கன்றாவி இது? யானை வாயில வச்சு அடிச்சா விசில் வருது, நான் வாயில வச்சு அடிச்சா வெறும் காத்து தான் வருது. என்னடா, உன்னை விளையாட்ட பார்க்க கூடாதுன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்களா? சரி, நம்ம 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடலாமா? பாட்சா, யாரு முதல்ல கண்ணை கட்டிக்கிறதுன்னு பார்க்கலாமா? சரி, ஆஸ் பாஸ் வெத்தலை பாஸ் டாம் டூம் டையா. ஐயோ, நான் தான் கண்ணை கட்டிக்கணும். சரி, நீ போய் ஒழிஞ்சுக்கோப்பா. பாட்சா, பாட்சா, எங்க ஒழிஞ்சிருக்க? பாட்சா, எங்க ஒழிஞ்சிருக்க? கண்டுபிடிச்சிருவேன். கண்ணை மூடிட்டு இருக்கியா? அந்த கண்ணை இனிமே திறக்கவே முடியாது, நிரந்தரமா மூட வச்சிருக்க.
என்ன ஒரு யானையை தானே சுட்ட? அங்க பார். எனக்காக உயிரையே தியாகம் பண்ண நினைச்சியே, நீ எப்பவும் நல்லா இருப்ப. என் தலையில கிரீடம் இருக்கும், அது இப்ப இல்ல. அதனால உன் தலையில தொப்பியா? என்ன விளையாண்டமா? வா. நான் பந்து அடிக்கணுமா? சரி, நீ போய் பந்த போடு போ. செத்தவ உருவத்துல வந்திருக்கிற இந்த மாயக்காரி கதைய இன்னையோட முடிக்கிறேன். பந்தா விளையாடுற, இப்ப உன் தலைய பந்தாடு. அந்த பார்வதி கையை நீட்டினா ஆயிரக்கணக்கான யானைங்க ஓடி வருது. உன்னையாவது யானைங்க துரத்துச்சு, அந்த பாவி அடிச்ச பந்தால என் தலை தனியா போய் சுத்தி சுத்தி மறுபடியும் வந்து ஒட்டிக்கிச்சுடா. ஏய், கையில என்னடி எடுத்துட்டு போற? இன்னைக்கு ஆடி மாசம் பிறந்திருக்கு, ஏழைங்களுக்கு ஒத்த கூழ் எடுத்துட்டு போறேன். ஏண்டி, நீயே ஒரு வெட்டி சோறு, உங்க அக்கா ஒரு தண்ட சோறு, இது பத்தாவது தானம் தரும் பண்ணி சொத்தெல்லாம் அழிக்க பாக்குறீங்களா? அம்மன் பேரை சொல்லி கூழ் ஊத்துனா சொத்து அழியாது, பெருகும். ஏய் நில்லடி, எங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறியா? உனக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும். இனிமே உங்க அக்கா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இருந்தா உனக்கு எவ்வளவு தைரியம்? இவ பொண்ணே இல்ல, பேய். இவளை வீட்டை விட்டு விரட்டினா எனக்கு தெரிஞ்ச மலையாள மந்திரவாதியை பார்த்தே ஆகணும். வாணி, பின்னாடி பாரு, புகை நம்மளை துரத்திட்டு வருது. அப்படி பாரு. மது, யாரா இவ? நான் சொல்லல, வவ்வால்களை ஏவி விட்டானே அந்த மாயாவி இவன் தான். என்ன மது, நம்ம எதிரி அழிக்கிறதுக்கு என்ன மறந்துட்டு அந்த மலையாள மந்திரவாதி கிட்ட போறியா? அதுல நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியல, அதனாலதான் அவனை போய் அடே முட்டாள், நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியாது,
அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். அந்த காளிகாம்பாள அடியோட அழிக்கிற சக்தி இப்போ என்கிட்ட இருக்கு. அது இருக்கட்டும், உங்களை பயமுறுத்துறது அந்த பார்வதி தானே? ஆமா. அது உனக்கு எப்படி தெரியும்? முக்காலமும் தெரிஞ்சவ அவ, அவளையே முழுசா தெரிஞ்சவன் நான். என் சக்தி எல்லாம் புகையாக்கி அனுப்புறேன், பகைய முடிக்கிற, அவளை பஸ்மமாக்குறேன். புகைய அனுப்பிச்சு வச்சிருக்க, உன்னை உருமாறி ஆட வைப்பா இந்த கருமாறி. நான் அனுப்புன புகைய அக்னி சிங்கமா மாத்தி அது மேல உட்கார்ந்த அவளை எப்படி பொட்டி பாம்பா அடக்கி காட்டுறேன் பாரு. சம்பா! இது சாதாரண கயிறு இல்ல, துஷ்ட தேவதைகளோட உயிர். இதை எப்படியாவது அந்த பார்வதி கையில கட்டிருங்க. அதுக்கப்புறம் அவ நாம ஆட்டி வைக்கிற பொம்மை. அந்த கயிறை என்கிட்ட கொடு, நான் அவ கையில கட்டுறேன். இது என்ன கோலம்? நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. என்னை இப்படி மாத்துனதே ஒரு சித்தர் தாமா. அவர் சொன்ன சொல்லு என்னை இப்படி மாத்திருச்சு. சித்தரா? அவர் அப்படி என்ன சொன்னாரு? நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனை எல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாருமா. நானும் மதுவும் உனக்கு செஞ்ச கொடுமைதான் இந்த பாவத்துக்கெல்லாம் காரணமா. அது மட்டும் இல்ல ஈஸ்வரி, அக்கா கன்னி பொண்ணா இருக்கும்போது தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய பாவமா. அந்த பாவம் போகணும்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா உடனடியா உங்க அக்கா பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. எதுக்கு என் மேல பூ போடுற? கல்யாண பொண்ணாக போற காளிகாம்பாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு தாலியை கட்டிக்க போற அந்த பரமேஸ்வரன் மனைவிக்கு என்னோட அனுதாபங்கள். நிறுத்து, என்ன சொல்ற? நான் நிறுத்துறேன், ஆனா உள்ள நடக்கிற விஷயங்கள் நிறுத்துற மாதிரி இல்லையே. புரியலையா? இந்த மகமாய்க்கு இன்னொரு மஞ்சக்கயிறு தயாராயிட்டு இருக்கு. உள்ள உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. அன்னைக்கு நான் உன்னை ஒரு விளையாட்டு குழந்தையாக்குனேன். இன்னைக்கு அவங்க உன்னை உண்மையிலேயே ஒருத்தனுக்கு மனைவியாக்கி கொஞ்ச நாள்லயே ஒரு குழந்தைக்கு தாயாக்க பாக்குறாங்க. அப்படி ஒரு சதி நடக்குது. இந்த சர்வேஸ்வரிக்கு எதிராக ஒரு சதியா? நடக்காது. காளிக்கு 2 தாலியா? நடக்காது. மூகாம்பிகைக்கு இன்னொரு 3 முடிச்சா? நடக்காது. சூழ்ச்சியோட விளையாடுறாங்க. சூலம் பதில் சொல்லும். விதியோட விளையாடுறாங்க. வேப்பில பதில் சொல்லும். என்னம்மா பதிலே பேசாம திகச்சு போய் நிக்கிற? எங்க அக்காவை இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னே தெரியல. அவ முன்ன மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டா. எப்படி மாறினாலும் அவ நம்ம பேச்சு கேட்கறதுக்கு வழி இருக்கு. என்ன வழி? இது சித்தர் மந்திரிச்சு கொடுத்த கயிறு. இத நாம அவ கையில கட்டிட்டா நாம சொல்றவனுக்கு அவ கழுத்தை நீட்டுவா. இல்ல, இது மந்திர கயிறு இல்ல, மாய கயிறு. நீ நல்லவ மாதிரி நடிச்சு என்னையும் எங்க அக்காவையும் ஏமாத்த பாக்குற. இல்லம்மா, நான் கிடையாது, நீ நல்லவ மாதிரி நடிக்கிற. ஆமாண்டி, நான் நல்ல மாதிரி நடிச்சேன். நீ அதை கண்டுபிடிச்சிட்ட. இப்ப பழைய அடங்காப்பிடார் யார வல்லியா சொல்ற? இந்த கயிறை அவ கையில கட்டு. முடியாது, நான் கட்ட மாட்டேன். முடியாது, 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 முடியாது. ஏய், ஈஸ்வரி,
கையில கட்டணும் அவ்வளவுதானே? கொடு. வேண்டாக்கா, இது மந்திர கயிறு. நீ சுமாரு. கொடு. யாரு? உன் கூட பிறந்தவ பார்வதி. இல்ல, நீ போய் சொல்ற. நீ என் அக்கா பார்வதி இல்ல. உண்மை சொல்லு, நீ யாரு? சத்தியமா கேக்குற, நீ யாரு? நீயா இந்த கொலையை செஞ்ச? நீயா கொலைகாரி? இல்ல, நான் கொலைகாரி இல்ல. கொலை பண்ண பாவிங்களை பழி வாங்க வந்த பயங்கரி நீலி, திரிசூலி, பத்ரகாளி. அப்போ இவங்க யார கொலை பண்ணாங்க? உங்க அக்கா பார்வதிய. இதெல்லாம் இதெல்லாம் இந்த சர்வேஸ்வரி சொன்னதெல்லாம் சத்தியமான உண்மை. பாஷா, பாஷா, நம்ம அக்கா பார்வதிய அந்த பாவிங்க கொண்டுட்டாங்க. பாஷா, கொண்டுட்டாங்க. அக்காவை கொண்ட படுபாவிகள்ல இவ்வளவு ஒரு